ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க இருக்கிற ஊர்ல உங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு தர வேண்டிய உள்ளாட்சி அமைப்புக்கு ஆமா. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. கரெக்ட் முழுசா 38 வருஷமா தேர்தலே நடக்கலனா எப்படி இருக்கும்? ஒரு முழு தலைமுறையே ஓட்டு போடாமலேயே கடந்திருக்கும் இல்லையா? கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆனா இது ஏதோ சர்வாதிகார நாட்டுல நடக்கல. நம்ம இந்தியாவுல தான் நடந்திருக்கு. ஆமாங்க. அது எங்கு எப்படி அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நாம விரிவாக பேச போறோம். இந்த ஆழமான பகுப்பாய்வு பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தீவிரமா தயாராகி வரும் மாணவர் அப்படிங்கறத மனசுல வச்சு ரேமாக்ஸ் அகாடமியின் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர்களாகிய நாங்க இன்றைய முக்கிய தகவல்களை துல்லியமா உங்களுக்கு கற்பிக்க உள்ளோம். கண்டிப்பா. இத தொடங்குறதுக்கு முன்னாடி மூலக்கட்டுரையில உள்ள ராமேக்ஸின் அந்த அருமையான வாசகத்தை நம்ம நினைவு கூறலாம். அதாவது, வெற்றி என்பது நிரந்தரமல்ல, தோல்வி என்பது இறுதியல்ல, தொடர்ந்து முயற்சிக்கும் தைரியமே முக்கியம். ரொம்ப அருமையான வரிகள். உங்களின் டிஎன்பிஎஸ்சி கனவை நினைவாக்க இன்னைக்கு ஒவ்வொரு வரியையும் நம்ம தவறு விடாம படிக்க போறோம். தேர்வுல ஒரு மதிப்பெண் கூட கை நழுவி போகக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட ஒரே இலக்கு. முதல்ல 11ஆம் தேதி ராமேக்ஸ் தொகுப்புல உள்ள சில துரித தகவல்களை ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி பார்த்துட்டு அப்புறமா விரிவான விஷயங்களுக்குள்ள போலாம். சரி, நிறைய சின்ன சின்ன செய்திகள் வரிசை கட்டி நிக்குது. ஆமா, முதல்ல பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமான நாய்கள், அதாவது ஆபத்தான நாய் இனங்களை முறைப்படுத்த அல்லது தடை செய்வதற்காக செல்லப்பிராணிகள் மற்றும் சமூக நாய்கள் துணை விதிகளை உருவாக்க தமிழக அரசு ஒரு நிபுணர் குழுவை அமைச்சிருக்காங்க. ஓஹோ, ரொம்ப தேவையான ஒரு முன்னெடுப்பு. அடுத்து விளையாட்டு செய்திகள்ல 2026ஆம் ஆண்டிற்கான முதலாவது கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள். ஆமா, அது மார்ச் 26 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை சத்தீஸ்கர்ல நடைபெற உள்ளது. கரெக்ட். அதோட சர்வதேச அளவுல ஈரானின் புதிய தலைவரையும் நாம கவனிக்கணும். ஈரானின் முன்னாள் முதன்மை தலைவரான அயத்துல்லா அலி காமேனியின் மகன் முஜ்தபா காமேனி அடுத்த முதன்மை தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதாவது ஈரானை நிறுவியவர் அயத்துல்லா ரூஹுல்லா கோமேனி. அவருக்கு பிறகு சுமார் 37 ஆண்டுகள் பதவியில் இருந்தவர் அலி காமேனி. இப்ப வந்துள்ள இந்த முஜ்தபா காமேனி ஈரானின் 3வது தலைவராவார். இது சர்வதேச அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம். கண்டிப்பா. மீண்டும் விளையாட்டு பக்கம் பார்த்தால், குஜராத்தின் அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா ஆடவருக்கான T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்றுள்ளது. சூப்பர் செய்தி. அதே போல பெண்களின் பாதுகாப்பிற்காக கேரளாவுல ஒரு அருமையான திட்டம் வந்திருக்கு. இரவில் பயணம் செய்யும் பெண்களுக்கு விரைவான காவல்துறை உதவி கிடைக்க கேரள மாநில காவல்துறை நிர்பயா நிஷா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. நிர்பயா நிஷா இரவு பயணங்கள்ல இது பெண்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அப்புறம் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கும் ஒரு செய்தி இருக்கு. உலகின் முதல் உரிமையாளர் அடிப்படையிலான சாலை மிதிவண்டி போட்டியான மிதிவண்டி லீக் ஆஃப் இந்தியாவின் முத்திரை சின்னத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். ஓ, சைக்கிளிங் லீக் நல்லா இருக்கே. அடுத்து மலிவு விலை பொதுப்பெயர், அதாவது ஜெனரிக் மருந்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 7ஆம் தேதி ஜன் ஔஷதி திவாஸ் கொண்டாடப்படுகிறது. மக்கள் மருந்தக நாள். ஆமா, இது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, அதாவது PM-BJP திட்டத்தின் கீழ் வருது அப்படிங்கறத TNPSC தேர்வர்கள் குறிப்பெடுத்துக்கலாம். சரி, இந்த துரித தகவல்களில் இருந்து நேராக தமிழ்நாட்டு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு வருவோம். வஉசி துறைமுகத்தின் 9வது கொள்கலன் முனையம் பொது தனியார் கூட்டாண்மை, அதாவது PPP மாடலின் கீழ் செயல்படுது. இதுல என்ன சிறப்பம்சம்னு பாத்தீங்கன்னா, நிர்வாகம் மற்றும் பிற பிரிவுகள்ல சுமார் 45% பெண் பணியாளர்கள் வேலை செய்றாங்க. வாவ்! தூத்துக்குடியில் அமைந்துள்ள இது இந்தியாவின் 13 முக்கிய துறைமுகங்களில் ஒன்று. இது 1974ஆம் ஆண்டு ஜூலை 11 அன்று முக்கிய துறைமுகமாக அறிவிக்கப்பட்டது. கரெக்ட். தமிழ்நாட்டின் 2வது பெரிய துறைமுகமான இது இந்தியாவின் 3வது பெரிய கொள்கலன் முனையத்தை கொண்டுள்ளது. இதே உள்கட்டமைப்பு பட்டியல்ல பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டமும் வருது. இத தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023இன் கீழ் ஒரு சிறப்பு திட்டம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆமா, ஒரு சாதாரண திட்டத்திற்கும் இது சிறப்பு திட்டம் அப்படிங்கிற அந்தஸ்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இது அப்படி சொல்றாங்க? நல்ல கேள்வி. அரசாங்கம் ஒரு பெரிய உள்கட்டமைப்பு திட்டத்தை கொண்டு வரும்போது நிலம் கையகப்படுத்துறதும் அதற்கான ஒப்புதல்களை பெறதும் பல வருஷம் இழுத்தடிக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப லேட் ஆகும். அந்த தாமதங்களை தவிர்த்து செயல்முறைகளை விரைவுபடுத்துறதுக்காகவே இந்த சிறப்பு திட்ட அந்தஸ்து வழங்கப்படுது. இது 100 ஹெக்டேருக்கு மேல் நிலம் தேவைப்படும் திட்டங்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஓஹோ, இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுமார் 5746 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. கரெக்ட்.
பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தவும் வரைவு திட்டத்தை தயாரிக்கவும் மாநில அரசு 5 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைப்பாங்க. இந்த திட்டத்தோட மதிப்பு 27,400 கோடி ரூபாய். 4 கட்டங்களா நடக்கும். இந்த திட்டம் முழுமையா நிறைவடைந்த பிறகு ஆண்டுக்கு 10 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டதா இருக்கும். பிரம்மாண்டமான திட்டம். உள்கட்டமைப்பிலிருந்து அடுத்ததா தேசிய செய்திகள் பக்கம் போவோம். முக்கியமா விஐபி பாதுகாப்பு விதிகள். ப்ளூ புக், அதாவது நீல புத்தகம். இது இந்திய குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோரின் வருகைக்கான பாதுகாப்பு நெறிமுறைகளை வகுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ரகசிய கையேடு. ஆமா, சமீபத்துல 2026 மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேற்கு வங்காளத்திற்கு சென்றபோது பெரிய சர்ச்சை வெடிச்சதே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முதலமைச்சரோ அல்லது அவரால நியமிக்கப்பட்ட அமைச்சரோ குடியரசுத் தலைவரை வரவேற்க விமான நிலையம் போகல அப்படிங்கிறது தான் அந்த சர்ச்சை. கரெக்ட். டிஎன்பிஎஸ்சி நோக்குல இந்த புரோட்டோகால் விதிகளை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு மாநிலத்திற்கு உயர்மட்ட பிரமுகர்கள் வரும்போது விதிப்படி ஆளுநரும் முதலமைச்சரும் நேரில் வரவேற்கணும். ஒருவேளை முதலமைச்சர் வர முடியலன்னா என்ன பண்றது? அதுக்குதான் ஒரு அடுத்த நிலை அமைச்சர், அதாவது மினிஸ்டர் இன் வெயிட்டிங்னு சொல்லுவாங்க. மாநில அமைச்சரவையின் மூத்த அமைச்சர் வரவேற்கணும். ஆனா மேற்கு வங்கத்துல என்ன ஆச்சுன்னா, விதிகளை மீறி ஒரு மாநகராட்சி மேயருக்கு அந்த அடுத்த நிலை அமைச்சர் அந்தஸ்து வழங்கி வரவேற்க செஞ்சாங்க. இது விதிகளின்படி கூடாது. கண்டிப்பா கூடாது. இப்படி மீறினா மாவட்ட அளவுல ஆட்சியர், அதாவது டிஎம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி மீது கடுமையான பாதுகாப்பு குறைபாடாக கருதப்பட்டு விசாரணை நடக்கும். விஐபி பாதுகாப்புல மேயருக்கும் அமைச்சருக்கும் உள்ள அதிகார வரம்புகள் இவ்வளவு துல்லியமா வரையறுக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். சரி, இப்போ சுற்றுச்சூழலுக்கு வருவோம். பசுமை ஹைட்ரஜன் வழி பொருட்களின் வர்த்தகத்தை மேம்படுத்த புதிய விதிகளை MNRE வெளியிட்டுள்ளது. அதாவது 1 கிலோ பச்சை அமோனியா உற்பத்தி செய்ய 0.38 கிலோ கார்பன் டை ஆக்சைடுக்கு மிகாமல் உமிழ்வு இருக்கணும். அதே போல பச்சை மெத்தனால்னா 1 கிலோவுக்கு 0.44 கிலோ CO2 உமிழ்வுக்கு மிகாமல் இருக்கணும். ஏன் இவ்ளோ கராரான கட்டுப்பாடுகள் வைக்கிறாங்க? ஏன்னா பச்சை அப்படிங்கிற பேர்ல உற்பத்தி செஞ்சுட்டு அதிக கார்பனை வெளியிட்டா அதுல அர்த்தமே இல்லையே. அதனாலதான் அந்த பச்சை மெத்தனால் உற்பத்திக்கான கார்பன் டை ஆக்சைடு எதிலிருந்து பெறப்பட வேண்டும் அப்படிங்கறதுலயும் ஒரு நிபந்தனை இருக்கு. ஓ, அதாவது அது உயிரியல் மூலங்கள், பயோஜெனிக் சார்சஸ்னு சொல்றது, அல்லது நேரடி காற்று பிடிப்பு, அதாவது டைரக்ட் ஏர் கேப்சர், இல்லனா ஏற்கனவே உள்ள தொழில்முறை மூலங்களிலிருந்து பெறப்பட வேண்டும். மிக சரி. இந்த உமிழ்வுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான மையம், அதாவது CSC வெளியிட்டுள்ள இந்தியாவின் சுற்றுச்சூழல் நிலை அறிக்கை 2026 ஒரு தெளிவான சாட்சி. ஆமா, அதோட ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது. 2025ஆம் ஆண்டுல 99% நாட்கள்ல தீவிர வானிலை நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கு. இதனால 4419 பேர் உயிரிழந்திருக்காங்க. 17.41 மில்லியன் ஹெக்டேர் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. மனித புலி மோதல்களும் கணிசமா அதிகரிச்சிருக்கு. இதுல மிக முக்கியமான இன்னொரு தரவு என்னன்னா, இந்திய மக்கள் தொகையில சுமார் 15% பேர் மட்டுமே தொடர்ச்சியான காற்றின் தர கண்காணிப்பு நிலையத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள் வசிக்கிறாங்க. அதாவது பெரும்பான்மையான பகுதிகள்ல நாம சுவாசிக்கும் காற்று எவ்ளோ மாசடைந்துள்ளது அப்படிங்கறத கணக்கிட போதிய கண்காணிப்பு வசதிகளே நம்ம கிட்ட இல்ல. ரொம்ப ஒரு அபாய எச்சரிக்கை தான் இது. அடுத்ததா மாநில செய்திகள்ல நாம ஆரம்பத்துல பேசின அந்த அதிர்ச்சியான விஷயத்துக்கு வருவோம். புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தல். ஆமா, அங்கு தேர்தலை நடக்க உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதோட பின்னணிய பாத்தீங்கன்னா 1954க்கு முன், அதாவது பிரெஞ்சு ஆட்சியிலேயே அங்கு ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் உருவாக்கப்பட்டன. 68 வரை தேர்தல் நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் 1968ல இருந்து 2006 வரை சுமார் 38 ஆண்டுகள் தேர்தல்களே நடத்தப்படல. அப்புறம் 2006ல நடந்து மீண்டும் 2011ல பதவிக்காலம் முடிவடைந்தது. அதன் பிறகு இப்போ வர 12 வருஷங்களுக்கு மேல தேர்தல் நடத்தப்படல. ஒரு உள்ளாட்சி அமைப்பு இத்தனை ஆண்டுகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் இயங்கியதே ரொம்பவே ஆச்சரியம். ஜனநாயக கட்டமைப்புல இது ஒரு பெரும் குறைபாடு. இதுல டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்பு என்னன்னா, மாநில தேர்தல் ஆணையம் போல ஒன்றிய பிரதேசங்களுக்கான பொது தேர்தல் ஆணையம் அரசியல் அமைப்பின் 243K மற்றும் 243ZA சரத்துகளின் கீழ் செயல்படுது.
கரெக்ட். இதன் எல்லைகளுக்குள் அந்தமான் நிக்கோபார், லக்ஷத்தீவு, தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி, டாமன் மற்றும் டையூ ஆகியவை அடங்கும். புதிய சேர்ப்பாக 2023 செப்டம்பர்ல லடாக் இத்தேர்தல் ஆணையத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் உரிமை மாதிரியே நில உரிமையிலும் ஒரு பெரிய முரண்பாடு இந்தியாவுல இருக்கு. ஆமா, ஐக்கிய நாடுகள் சபை 2026ஆம் ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு என அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவுல கிராமப்புற பெண்களில் 80% பேர் விவசாயத்துல தான் ஈடுபட்டுள்ளார்கள். பயிர் உற்பத்தியில 75%, தோட்டக்கலையில 79%, கால்நடை வளர்ப்புல 95%ன்னு பெண்களின் உழைப்பு கொட்டி கிடக்குது. ஆனா அறுவடை செய்யும்போது அந்த நிலத்தோட உரிமை யார் கையில இருக்கு தெரியுமா? வெறும் 13.9% விவசாய நிலங்கள் மட்டுமே பெண்களின் பேரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையே சமூகவியல்ல விவசாயத்தின் பெண்ணாக்கம், அதாவது ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். அதாவது கிராமப்புறங்கள்ல விவசாயம் பொய்த்து போறதால ஆண்கள் வேலை தேடி நகரங்களுக்கு போயிடுறாங்க. இதனால பெண்கள் நிலத்தை உழும் பொறுப்புக்கு தள்ளப்படுறாங்க. நில உரிமை இல்லாம உழைப்ப மட்டும் கொட்டுறதில்லாம பருவநிலை மாற்ற பேரிடர்களையும் இவங்க தான் நேரடியா எதிர்கொள்றாங்க. சரி, சமூக பொருளாதாரத்திலிருந்து மீண்டும் அரசியலுக்குள்ள நுழைவோம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை நீக்க கோரி எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த செய்தி வந்திருக்கு. சபாநாயகரை பதவி நீக்குவதற்கான செயல்முறைகளை டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இது 4 படிகளை கொண்டது. படி 1, சரத்து 94CCயின் கீழ் தீர்மானம் தனிப்பெரும்பான்மையினால், அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டியில நிறைவேற்றப்படணும். அதாவது அவைக்கு வந்தவங்க மட்டும் வாக்களித்தா போதாது, ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களின் பெரும்பான்மை தேவை. இது அவ்ளோ எளிதல்ல. ஆமா. படி 2, இந்த தீர்மானத்தை கொண்டுவர குறைந்தபட்சம் 14 நாட்கள் முன்னறிவிப்பு கொடுக்கப்படணும். படி 3, விவாதத்திற்கு செல்ல குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. இது விதிகள் 200 முதல் 203 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. படி 4 ரொம்ப நுட்பமானது, வாக்கெடுப்பு உரிமை. இந்த விவாதத்தின் போது சபாநாயகர் ஒரு சாதாரண உறுப்பினராக பங்கேற்கலாம். அவர் முதல் கட்டத்திலே வாக்களிக்கவும் முடியும். ஆனா வாக்குகள் சமன், அதாவது டை ஏற்பட்டால் வழக்கமா சபாநாயகர் பயன்படுத்தும் காஸ்டிங் ஓட் அதிகாரத்தை இங்க அவர் பயன்படுத்த முடியாது. கரெக்ட். இந்திய வரலாற்றுல இப்படி சபாநாயகருக்கு எதிராக நடக்கிறது இதுதான் முதல் முறையா? இல்ல, வரலாற்று பூர்வமா பார்த்தால் 1954ல ஜிவி மாவளங்கர், 66ல ஹுக்காம் சிங், 87ல பல்ராம் ஜாக்கர் ஆகியோருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 3 தீர்மானங்களுமே தோல்வியில தான் முடிஞ்சது. ஓ அப்படியா? இப்போ பொருளாதார பகுதிக்கு செல்வோம். வங்கி அமைப்புல பணப்புழக்கத்தை சேர்க்க இந்திய ரிசர்வ் வங்கி RBI 50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு பத்திரங்கள் வாங்குவதன் மூலம் திறந்த சந்தை செயல்பாடுகளை OMO மேற்கொண்டுள்ளது. இது கொஞ்சம் சுலபமா புரிய வைக்கலாமா? கண்டிப்பா. OMO அப்படிங்கிறத ஒரு ஸ்பாஞ்ச் போல நினைச்சுக்கோங்க. ஸ்பாஞ்ச் என்பது RBI, தண்ணீர் என்பது பணம். சூப்பர் உதாரணம். ரிசர்வ் வங்கி பத்திரங்களை வாங்கினா தன்னிடமுள்ள பணத்தை சந்தையில பிழிந்து விடும். இதனால சந்தையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாறாக பத்திரங்களை விற்றால் சந்தையில் உள்ள பணத்தை ஸ்பாஞ்ச் போல உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். இதனால பணப்புழக்கம் குறையும். இந்த ஸ்பாஞ்ச் உருவகம் மிக அருமையா பொருந்தது. இதுல விற்கப்படும் அரசு பத்திரங்கள்ல பல வகைகள் இருக்கு. கருவூல பில்கள், அதாவது ட்ரெஷரி பில்ஸ் என்பவை 1 வருடத்திற்கும் குறைவான முதிர்வு காலம் கொண்ட குறுகிய கால பத்திரங்கள். இத மத்திய அரசு மட்டுமே வெளியிடுது. நீண்ட கால பத்திரங்கள், டேட்டட் செக்யூரிட்டிஸ், 1 வருடம் அல்லது அதற்கும் மேற்பட்ட முதிர்வு காலம் கொண்டவை. இதையும் மத்திய அரசே வெளியிடுது. மாநில மேம்பாட்டு கடன்கள் SDLs என்பவை மாநில அரசுகள் தங்களின் நிதி தேவைக்காக நீண்ட கால பத்திரங்களாக வெளியிடுபவை. அருமை. பொருளாதாரத்திலிருந்து நேரா தமிழ்நாடு நிகழ்வுகளுக்கு வருவோம். மாநில அரசின் மனித பாப்பிலோமா வைரஸ் HPV தடுப்பூசி திட்டம் அரியலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர் மற்றும் தர்மபுரி ஆகிய 4 முன்னோடி மாவட்டங்கள்ல 81% பரவலை எட்டியுள்ளது. இது ஜனவரி 27 அன்று தொடங்கப்பட்ட திட்டம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்க 14 வயது சிறுமிகளுக்கு காடிசல் ஒற்றை டோஸ் தடுப்பூசியை வழங்குது. அடுத்து சென்னை மெரினா கடற்கரையில 1.43 கோடி செலவில் கற்றனை தூரும் அறிவு சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். வறுமை மற்றும் தடைகளை தாண்டி கல்வியின் மூலம் ஆணும் பெண்ணும் வானத்தை நோக்கி உயர்வது போல இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழலை இணைக்கும் ஒரு புதுமையான திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகமாகியுள்ளது. திடக்கழிவு மேலாண்மைக்காக கருப்பு சிப்பாய்
அதாவது பிளாக் சோல்ஜர் ஃப்ளை உயிரிமாற்ற தொழில்நுட்பத்தை 5 நகரங்கள்ல பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆமா, தமிழ்நாட்டின் 14,600 டன் கழிவுகள்ல சென்னை மட்டும் 5,000 டன் உருவாக்குது. இந்த ஈக்களை வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியுமா? இத சாதாரணமா நினைக்க வேண்டாம். இந்த ஈக்கள் மனிதர்களுக்கு நோய்களை பரப்பாது. இதன் லார்வாக்கள் தினசரி கரிமக் கழிவுகளில் தங்கள் உடல் எடையைப் போல 4 மடங்கு வரை உட்கொள்ளும் திறன் கொண்டவை. வாவ்! முக்கியமா கழிவுகள் மட்கும்போது உருவாகும் மீத்தேன் வாயுவை இவை தடுத்து விடுகின்றன. அதாவது 0 மீத்தேன் வெளியேற்றம். கொச்சியில் வெற்றிகரமா பயன்படுத்தப்பட்ட இந்த தொழில்நுட்பம் இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மற்றும் சேலத்துல விரிவுபடுத்தப்படுது. அற்புதமான இயற்கை தொழில்நுட்பம். இதேபோல தேசிய அளவுல ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. கிராமப்புற வீட்டுக்கு ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் குடிநீர் வழங்குவது தான் இதோட இலக்கு. இதுல உள்ளூர் கிராம நீர் மற்றும் சுகாதார குழுவில் VWSC குறைந்தபட்சம் 50% பேர் பெண்களாக இருக்கணும் அப்படிங்கிறது விதி. இதற்கான நிதி பகிர்வை TNPC தேர்வர்கள் ரொம்ப கவனிக்கணும். இமயமலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மத்திய மாநில நிதி பகிர்வு 90க்கு 10 என்ற விகிதத்தில் இருக்கும். யூனியன் பிரதேசங்களுக்கு 100% மத்திய அரசே நிதி அளிக்கும். மற்ற மாநிலங்களுக்கு 50க்கு 50 என்ற விகிதம். இதுவரைக்கும் எந்தெந்த மாநிலங்கள் 100% எட்டியிருக்கு? அருணாச்சல பிரதேசம், கோவா, ஹரியானா, இமாச்சல பிரதேசம், குஜராத், பஞ்சாப் மற்றும் தெலுங்கானா, மிசோரம் ஆகிய மாநிலங்களும் பல யூனியன் பிரதேசங்களும் 100% குடிநீர் இணைப்பை அடைந்துள்ளன. சரி, ராமக்ஸ் தொகுப்புல உள்ள பிற செய்திகளை விளைவராக பார்த்துவிடலாம். மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டார்க்நெட் மூலம் நடந்த போதைப்பொருள் கடத்தலை தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு NCB முறியடித்துள்ளது. அத்துடன் காடழிப்பு கண்காணிப்புக்காக வன ஆய்வு மையம் AI இயக்கப்படும் அணிரன் அமைப்பை நிறுவியுள்ளது. இது கூகுள் எர்த் இன்ஜின் மற்றும் சென்டினல்-1 SAR ரேடார் தரவுகளை பயன்படுத்துது. மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய திட்டங்களாக திவ்யாங் சஹாரா யோஜனா மற்றும் திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனா கொண்டுவரப்பட்டுள்ளன. பணியிட பாதுகாப்பை மேம்படுத்த இந்திய ரயில்வே ஷைன் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் சீஷெல்ஸ் ஆயுதப்படைகளின் லாமிட்டி கூட்டு ராணுவ பயிற்சி சீஷெல்ஸில் நடைபெறுகிறது. தினங்களையும் புத்தகங்களையும் குறிச்சுக்கோங்க. மார்ச் 10 CISF நிறுவன தினம். மார்ச் 11, 2026 புகைப்பிடிக்காத நாள், நோ ஸ்மோக்கிங் டே. அப்புறம் ஒரு புத்தகம், வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா. இதை எழுதியவர் DM கிருஷ்ணா. இத்துடன் ராமேக்ஸ் மார்ச் 11 தொகுப்பு முடியது.